அந்த நிமிடத்திலேயே அவள் முகத்தில் ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு சமாதானம், ஒரு பிரகாசம், ஒரு கிருபை அவள் முகத்திலே காணப்பட்டது. இன்னொரு சகோதரி, ஊழியம் செய்கிற சகோதரி கூறினார்கள், உங்கள் மனைவியின் முகத்திலே ஒரு கிருபையை காண்கிறேன், மகிமையை காண்கிறேன், சமாதானத்தை காண்கிறேன். மோசே கர்த்தருடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை மோசேயுடைய முகத்திலே வெளிப்பட்டது. அந்த மகிமையை நான் காண்கிறேன் என்று கூறினார்கள். ஆம், இது என் மனைவிக்கு மட்டுமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நேரிடுகிற காரியம். நாம் கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது அவர்களுக்குள் இளைப்பாறுகிறோம். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் இந்த நாளில் ஏற்பட்டது, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கக்கூடாது நான் கர்த்தரிடத்தை கேட்டேன். கர்த்தர் தன் ஊழியர்கள் மூலமாக எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு, ஏசாயா 57 அதிகாரம் முதல் 2 வசனம். நீதிமான் மரணம் எப்படி என்பதை அங்கு கூறப்பட்டிருக்கிறது. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக, தன்னுடைய பரிசுத்த பிரசன்னத்தின் மூலமாக, தன் வார்த்தைகள் மூலமாக என்னை ஆறுதல் படுத்தினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்து கொண்டிருக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் நிலைமை மாற்றி போடுவார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரையே உங்கள் மேய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆறுதல் படுத்துவார். பசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானது. நாம் மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டியதில்லை. நாம் கர்த்தருடைய பரிசுத்த கருத்தில் அடங்கி இருக்கும் பொழுது மரணத்தை பார்த்து, மரணமே உன் ஜெயம் எங்கே, சாவே உன் கூரை எங்கே நாம் மரணத்திற்கு சவால் விட முடியும். ஏனென்றால் மரணம் என்பது நமக்கு ஒரு முடிவில்லை, நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு முதல் அடியாகும். ஆகவே நாம் மரணத்தை குறித்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை சிலுவையிலே ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா! அந்த சிலுவை நாதர் இயேசுவை பற்றி கொள்ளோம், மரணத்தை மேற்கொள்ளோம். மரணத்தின் வேதனை, நம் அன்பான மரணத்தினால் நேரிடும் வேதனை நாம் இயேசுவின் நாமத்தாலே மேற்கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமத்தாப்பனே, இந்த வேளையிலும் கூட துக்கத்திலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கும் என் அருமை சகோதர சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ கண்ணீர் ஆண்டவரே, தங்களுக்கு அன்பானோட இழந்த சோகம் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த சோகத்தில் முழுக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீ கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துவீராக கர்த்தாவே. என்னுடைய மனைவி இறந்த சோகத்திலே கர்த்தாவே என்னை மீட்டு காத்து கொண்டீரே கர்த்தாவே. எனக்கு கொடுத்த அந்த ஆறுதலின் சமாதானத்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தாவே, உம்மையே தன் மேய்ப்பராக வைத்துக் கொண்டவர்கள் கர்த்தாவே, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டுதான் வாக்கின்ற கர்த்தாவே, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் ஒவ்வொருடைய பாடுகளையும் சுமத்துக் கொண்டு சுவாமி அதை நீரூற்றாக்கி வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ் லார்ட், லெட் தேர் பி ஜாய், லெட் தேர் பி பீஸ் ஆஃப் காட், லெட் தேர் பி எ டெலிவரன்ஸ் ஆஃப் காட். ஆமாண்டவர் உம்முடைய ஆறுதல் கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையில் கடந்து வரட்டும் சுவாமி, பற்றி கொள்ளட்டும், ஒவ்வொரு மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறார்கள். லாசருவின் மரண வீட்டிலே கர்த்தாவே, நீ கண்ணீர் வீட்டில் கர்த்தாவே, லாசருவுக்காக அல்ல ஆண்டவரே, லாசருவை எழுந்து தவித்துக் கொண்டிருக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்காக கண்ணீர் விட்டு கர்த்தாவே, இப்பொழுது கூட கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீ கண்ணீர் சிந்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. லாசரு வீட்டாருக்கு கொடுத்த அந்த ஆறுதலை கர்த்தாவே ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதையிலே வழி நடத்த செல்லும் இயேசு நிமித்தம் கேளும் பரமத்தாப்பனே, ஆமென்.